வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாத்தி ஃபுல்லாக கீரை போடணும்னு ஒரு பிளானு. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எல்லாமே மண்ணை ரெடி பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தான் போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள். அதனால் நம்ம அந்த சைடு நம்ம எப்படி நிலத்தை உழுது ரெடி பண்ணி நம்ம வெந்தயக்கீரை போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த நிலத்தையும், அதாவது இந்த பாத்தியும் நம்ம நீட் பண்ணி நம்ம கீரை போட போகிறோம். அதாவது எந்த கீரை போட போகிறோம் அப்படிங்கிறது பிளான் இல்லை. சரி, நம்ம நிலத்தை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது என்ன போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளோ இதாக இருக்குது. நம்ம முடிஞ்சளவு நம்ம வெட்டுவோம். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன் அப்படிங்கிறத. மேக்ஸிமம் ஃபுல் டைமாக இருந்து வெட்ட மாதிரி பார்க்கேன். மூச்சு கண்டிப்பாக இளைக்கும். சரி, ட்ரை பண்ணலாம். ஓகே நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி ஃபுல்லாக தாங்க கீரை போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி என்ன கீரை போட அப்படின்னு தெரியலை. சரி, அதுக்காண்டி ஏதாவது ஒரு கீரை போட தான் போகிறோம். சரி, அதுக்காண்டி மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் கொத்தி நாங்கள் ரெடி பண்ணுவோம். இது டிராக்டர் விட்டு அப்படி இப்படிலாம் பண்ணலாம். ஆனால் நமக்கு கொஞ்சோண்டு தான், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறோம். பெரிய அளவுலாம் நம்ம விவசாயம் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாத்தியில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளோவே போதுமானதாக இருக்கும். அதனால் நாங்களே பண்ணிடுறோம். இது நான் ஃபாஸ்ட் மோடில் தான் போட்டிருந்தேன். பாருங்கள், ஃபுல்லாக நிற்காம ஓரளவு தோண்டிட்டேன். அம்மா, ஆனால் முடியவே இல்லை. இது ஏற்கனவே பழக்கப்பட்டது தான். நம்ம எனி டைம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கு நல்லது. அதில் நிறைய வேர்வைகள் எல்லாமே வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கை நல்லா காய்ப்பு பிடிக்கும். இப்போ கூட எனக்கு பிடிச்சாச்சு, காய் பிடிக்கும். இது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பண்ணியிருந்ததே நல்ல எக்ஸசைஸ் தாங்க. இதுக்கு ஏன் ஜிம்லாம் போய்ட்டுருக்கணும்? இதிலே நமக்கு பாடி நல்லா ஃபிட்னஸ் ஆயிரும். அதனால் விவசாயங்கிறது எப்போதுமே நமக்கு ஒரு நம்ம அதில் உழைச்சி நம்ம தொழில் செய்வோம். அது இதில் நமக்கு லாபமும் கிடைக்கும். நமக்கு உடம்பு நல்லது தான். நம்ம உடம்பு கொடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் கிடைக்கும். வீணாகாது. நீங்கள் சோர்வடையாமல் நீங்கள் தொடர்ந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம இவ்வளோக்குள்ள வெட்டினோன்னா எல்லாமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்புக்காண்டி தான். எனக்கு என்ன தெரியவா செய்யும்? இது வரும், நான் இப்படி இவ்வளோ லாபம் எடுக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியவா செய்யும்? எல்லாம் வரோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தானே எல்லாமே. அதனால நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணணும். வாரம் வாரம்னு சொல்லிட்டு சும்மாடா படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே நடக்காது. நம்ம எழுந்து நம்ம ட்ரை பண்ணணும். என்னால முடியும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லாவே அமையும். அதனால நமக்கு வச்சாச்சு. எம்மா, வேர்வை தாங்க தாங்க முடியல. ஒரே வேர்வையாவே வந்துட்டே இருந்து உடம்புலாம் ரொம்ப இதாயிட்டு. இது ஆரம்பம் தான். கடைசியில பாருங்க எப்படி டயர்ட் ஆயிட்டேன்னு. அதனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆயாச்சு. கடைசியில் முழுசாக டயர்ட் ஆயாச்சு. இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய தோட்டத்து லைஃபு. இது 1, 2 நாள்லாம் கிடையாது. மிந்தி அந்த சைடு ஃபுல்லாக மல்லிலாம் வச்சுருந்தோம். அந்த மல்லி ஓஞ்சிட்டு மழையின் காரணமாக அப்போவுமே கிடந்து பரண்டி எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பழக்கம்தான். இதுதான் எங்களுடைய இது. என்ன பார்த்தீங்கன்னா, நான் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். நான் அவ்வளோக்குள்ள படிக்கலாம் இல்லை. நமக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழிலை நம்ம விரும்பி செய்யணுங்க. இப்போ ஒரு தொழில் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்வமே இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. அதே இது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதனால் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அதுமாதிரி விவசாயம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இது எதுக்கு இழிவான தொழில் அப்படின்னு. இழிவான தொழில் தான். நமக்கு டெய்லியும் நம்ம பசிக்குது சாப்பிட்றோம்ல, அது எது? விவசாயிகள் ஒருத்தரும் கஷ்டப்படுற ஒரு இதுதான். அதனால் நம்மளும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவு நம்ம உற்பத்தி பண்ணணும். விவசாயம் அழியக்கூடாது. அதுதான் மெயின் இது. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ரெடி பண்ணி மக்களுக்கு எல்லாமே நல்லதே பண்ணணும். அப்படிதான். இப்போ இவ்வளோக்குள்ளே வெட்டியாச்சா? இனி இவ்வளோ நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த சைடு வெட்டுறதுக்குள்ளே கொஞ்சம், அதாவது இது ஈவினிங் தான். அதனால் கொஞ்சம் வீடியோ மங்க ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் தான். நிறைய வீடியோ நம்ம போட்டிருப்போம். அது பக்கத்தில் கிடந்துச்சி. அந்த மூச்சு நிலைக்கமிச்சிலே எடுத்து தின்னுட்டேன். வேறு என்ன தண்ணி வேற கொண்டு வரல. அதுதான் ஒரு இது. உங்களில் யாருக்கெல்லாம்
தோட்டத்து லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்தவரை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே தோட்டத்திலே கிடந்து சுற்றி அங்கே இங்கே கிடந்ததுனால நமக்கு மறக்க முடியாத லைஃப்னால் தோட்டத்து அனுபவங்கள் தான். நிறைய மெமரிஸ் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கும்போது எவ்வளோ எவ்வளோ அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டோம் தெரியுமா? ஏன்னா ஃபுல்லாகவே புல்லை களைப்பத்தி கிடந்தாலும் நாங்கள் தைரியமாக போவோம். அது இது வேறு யாரம்னா கம்பெடுத்து தட்டி தட்டி அப்படி தான் போவாங்க. தெரியும் இதில் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிய தான் செய்யும். ஆனாலும் அதை நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போவோம்ல. அதுதான் அதுதான் ஹைலைட் இதில். ஏன்னா நமக்குலாம் நான் ஒருக்க போகும்போது பாம்புலாம் உள்ளே வந்திருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பாம்பு எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லா இடமும் எல்லாம் இருக்க தான் செய்யும். எதையுமே நம்ம பொருட்படுத்தாமல் இருக்கணும். பொதுவாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் சோர்வடையாதுங்க. அதாவது எந்த காரியம் விவசாயம்னால வேண்டாம், எந்த காரியம்னாலும் நீங்கள் சோர்வடையாமல் முயற்சி பண்ணுங்கங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோக்குள்ள முடிச்சாச்சு. இவ்வளோக்குள்ள முடிச்சு அம்மா பாதி உயிர் பெய்யாச்சு. இனி இப்போ அடுத்து தூங்க தான் செய்யணும். இனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாத்தி மட்டும்தான் இருக்குது. இதே முடியலை, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வரலாம். ஸோ இளநீ வெட்டி குடிச்சிட்டு இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனி இது ஃபுல்லாக முடிச்சிடும். இந்த மரத்தில் உள்ள இளநீ பார்த்தீங்கன்னா எனி டைம் எனக்கு ஒரு ஃபேவரட்டான இளநீ ஆகும். எப்போவும் நான் இந்த மரத்தில் உள்ள இளநீ தான் குடிப்பேன். ஸோ இப்போ இதை வெட்டும். நண்பா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு இளைச்சனால சரி இளநீ குடிக்கலாம், ஏன்னா தண்ணி கொண்டு வரல, அதனால் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளநீ மட்டும் பறிச்சுட்டு அதெல்லாம் குடித்தேன். இதுவரை நல்ல பக்குவமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தேங்காய் அந்த கண்டிஷனில் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் எப்போவுமே இதுதான் இந்த மரத்தை தான் சூஸ் பண்ணுவேன். இளநீ குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிட்டு தாகம் முடிஞ்சிட்டு வீடியோ எடுக்க முடியாததுனால அந்த சைடை நம்ம முடிக்கலை. பார்த்தீங்கன்னா அதனால் இனி உட்கார்ந்துட்டேன், முடியலை. ஏன்னா தொடர்ந்தால் நான் வெட்டிகிட்டே இருந்தேன்னா அதனால் முடியலை. இனி கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுக்கணும். இனி நாளை தான் பார்க்கணும். ஓகே நண்பா இதுதான் எங்களுடைய தோட்டத்து அனுபவம். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்பவும் பழக்கம் தான். எப்போவுமே நம்ம வேலை செஞ்சுட்டு இப்படி தான் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே பழகி போச்சு. என்ன பண்ண, வாழ்ந்தானே ஆகணும். ஓகே நண்பா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.